விஜய் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக மாறி இருக்கிறாருன்றதுக்கு நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி அப்படின்றது இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கு. அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, யார் யார் வலியுறுத்துறாங்க, என்ன வலியுறுத்துறாங்க, எதனால இந்த வலியுறுத்தல், இப்படி பல விஷயங்கள்ல பல கோணங்கள்ல நம்ம சேனல்லே நிறைய பேசியாச்சு. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமான ஒரு கட்சி, அவங்களுடைய கட்சின்றது டெமோக்ராட்டிக்கான பார்ட்டி, செக்யுலரான பார்ட்டி, மத நல்லிணக்கத்தை காக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, இப்படி பல கருத்துக்கள் அந்த கட்சி மேல இருந்தாலுமே காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சு இருக்கு அப்படின்றது மட்டும் இப்போ இல்ல, முன்னாடி இருந்தே ரொம்ப வெளிப்படையா தெரியுதுதான். அதுக்கு காரணம் திமுகவுடைய கூட்டணி. திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனாலே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் இரண்டு விதமா பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஒருத்தர் திமுகவுக்கு ஆதரவாகவோ, திமுக காங்கிரஸ் அப்படின்ற அந்த கூட்டணியை ஆதரிக்கிற வகையில், இன்னொரு சிலர் அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், அதிகாரம் இல்லை அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் காங்கிரஸுக்கு தனி அரசியல் வேணும், காங்கிரஸ் ஒரு தனி கட்சியாக வரக்கூடிய அளவுக்கு அதுக்கு பலம் இருக்கு அப்படி நினைக்கக்கூடியவர்கள். இந்திய அளவில் காங்கிரஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, ஆனா இங்க திராவிட கட்சியை நம்பி நம்ம ஏன் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்துல காங்கிரஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி திமுகவிலையுமே நம்மளே இங்க பெரிய சக்தி, நம்ம தான் இங்க பிரதான கட்சி, அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் காங்கிரஸ் ஒரு லக்கேஜ் மாதிரி தூக்கிட்டே சுத்தணும், அவங்களுக்கு ஏன் நம்ம வாக்கு சேகரிக்கணும், இந்த மாதிரி கட்சியிலேயே இரண்டு கட்சிகள்லையுமே கேண்டிடேட்ஸ் மத்தியில ஒரு மாற்று கருத்துகள் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி பிரதானமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக காங்கிரஸ் கட்சியில இரண்டு வித உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் காங்கிரஸ் மற்றும் டிஎம்கே அப்படின்ற அலையன்ஸ் இருந்தாதான் நம்மளுக்கு பங்கு கிடைக்கும், நம்மளுக்கு நம்ம சீட்ஸ் எல்லாம் அஷ்யூர் பண்ணிக்க முடியும், நம்ம இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியும், வெற்றியையும் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் காங்கிரஸ் திமுக கூட்டணியை சொல்லக்கூடியவர்களுடைய கருத்தா இருக்கு. அதே சமயம் தாவேக்கான்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸுக்கு வேற ஒரு மாற்றம் வரணுன்றது இப்போல்லாம் காங்கிரஸ் வெளியில தெரியறதே இல்லை. காரணம் திமுகவே அதை ஓவர் ஷேடோ பண்ணிடுறாங்க, நம்மளுக்குன்னு ஒரு பிரதானமான ஒரு அரசியல் வேணும், அப்படி இரண்டு பக்கம். ஸோ இதன் விளைவாக தான் இந்த பிரச்சனையே இவ்வளோ பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இதில் மாணிக்கம் தாகூர் அவர்களாக இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் ஒரு பொது வெளியிலேயே பயங்கரமாக திமுகவை விமர்சனமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையோ அல்லது அவங்களுக்கு கடன் சுமை தமிழகத்தில் அதிகமாக இருக்குது, அதுக்கு காரணம் திமுக அரசுன்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட ட்வீட் எல்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷன், ஒரு பெரிய அல்வாவை தூக்கி எதிர்கட்சிகளுக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய ட்வீட். நடவடிக்கை இந்த இரண்டு நபர்கள் மேல திமுகவினுடைய தலைமை எதிர்பார்க்கக்கூடிய அந்த நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்டா இப்போ வரைக்கும் காங்கிரசினுடைய தலைமை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மேலேயோ மாணிக்கம் தாகூர் அவர்கள் மேலேயோ எடுக்கல. அதே மாதிரி மாணிக்கம் தாகூர் அவர்கள் தக்கா ரிப்ளை பண்ற வகையில ட்வீட்லாம் போடுறாரு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு போயம்லாம் ட்வீட் போடுறாரு. ஸோ இந்த வகையில அவங்களுடைய பவர் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. திமுகவினுடைய தலைமை கிட்ட ஒரு அதிருப்தி இருந்தாலும் காங்கிரஸ் தலைமை தன்னுடைய கேடர்ஸ் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஸோ இது ஒரு வகையில நியாயமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைமை சொல்ற காரணத்தினால, வேற ஒரு கட்சி தலைமை சொல்ற காரணத்தினால தன்னுடைய கேண்டிடேட்ஸ் மேல நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வை வருது. அதே மாதிரி இன்னொரு கட்சி திமுகவினுடைய தலைமை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் வந்தது அப்படின்ற பல கேள்விகளும் இப்போ இணையதளங்களில் வைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இதை மெயினாக டிமாண்ட் பண்ணதே ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான செய்தியும் வருது. ஏன்னா நடவடிக்கை எடுங்க, அவங்க எங்களுடைய கட்சியை பார்த்து வெளியில் நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, அது கட்சிக்கு அவப்பேற வருதுன்றப்போ நாங்கள் எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த முடியும், அப்படியே வந்தாலும் இது எப்படி சரி வரும், அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்போ தான் சரி வரும் அப்படின்றதான் திமுகவினுடைய டிமாண்ட் இருக்கு. 5 பேர் கொண்ட குழுவோட காங்கிரஸ் அமைச்சிருக்கக்கூடிய அந்த 5 பேர் கொண்ட குழுவோட சீட் ஷேரிங் பத்தி February 2 நாங்க பேசுவோம், அதுக்கான கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். நீங்க அவங்க இந்த 2 பேர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்தாதான் நாங்க அந்த ஆர்கனைசேஷன் கமிட்டி மூலமா வச்சு நாங்க சீட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதை பத்தி பேசுவோம்னு சொல்லி திமுகவும் ஒரு நிபந்தனையை முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட போச்சான்றதே ஒரு பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வேணுகோபாலா இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் இந்த தகவலானது போய் சேர்ந்திருக்கு. கிரீஷ் சோடங்கர் தான் அதுக்கு ஒரு ரிப்ளையாவது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. மற்ற யாருமே பெரிய அளவில் இந்த ஒரு நடவடிக்கை பற்றிய கோரிக்கைக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் காங்கிரஸ் தரப்புல இருந்து காட்டப்படலை. அது மட்டும் இல்லாமல் வேணுகோபால் அவர்கள் காங்கிரஸ் பேரணி முகப்பேரில் சென்னை முகப்பேரில் நடந்த காங்கிரஸ் பேரணிக்கு வேணுகோபால் அவர்கள் வருகை தந்திருந்தாரு. அங்கே பேசும்பொழுது சீட் ஷேரிங் பற்றியோ கூட்டணி பற்றியோ பொதுவெளியில் பேசுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் மாணிக்கம் தாகூர் அவர்களோ
இந்த நான் வைக்கக்கூடிய இந்த டிமாண்ட் அப்படின்றது பவர் ஷேரிங் பற்றின டிமாண்டுன்றது காங்கிரசினுடைய தலைமைக்கு தெரியும்ன்றது தான் அவருடைய கருத்தாகவும் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் காங்கிரசினுடைய போஸ்டரை டிவிகே கிழிச்சாங்க, இல்லை காங்கிரசினுடைய போஸ்டரை டிஎம்கே காரங்க கிழிச்சாங்கன்னு சொன்னால் அது ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய போஸ்டரை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே வந்து கிழிக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ்க்கு மத்தியிலே இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது தான். அப்படி என்ன போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகப்பேரில் வேணுகோபால் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் செயலர் வேணுகோபால் வராரு அப்படின்றதுனாலயே ஒரு சுவரொட்டி வந்து ஒட்டியிருக்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அதிகாரமற்ற அரசியல், அர்த்தமற்ற அரசியல் வேண்டும் வேண்டும், ஆட்சியில் பங்கு தரும் கட்சியுடன் கூட்டணி வேண்டும், சுயமரியாதையை இழந்து கூட்டணி வேண்டாம் அப்படின்ற வாசகங்களோட அந்த சுவரொட்டியில வந்து ஒட்டி இருந்து அதை வந்து கிழிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்களே. அதுலயும் நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் பங்கு தரும் கட்சியோட கூட்டணி வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா விஜய் அவர்கள் தான் அதை வந்து சொல்லி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட கூட்டணி வச்சா சரிபாதியா சீட்ஸ் பிரிச்சு நம்ம வந்து 2029க்கான ஒரு அடித்தளத்தையும் நாட்டிடலாம் அப்படின்றது தான் காங்கிரசினுடைய நோக்கமாக இருக்கு. இந்த தேர்தலுக்காக காங்கிரஸ் வைக்கக்கூடிய டிமாண்ட் அப்படின்றது வெறுமனே 2026ல் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத தாண்டி ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு தான் காங்கிரஸ் இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் எல்லாம் மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் வைக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ்ல இருந்து திமுகவே காங்கிரஸை வெளியேற்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு உருவாக்கணும் அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களினுடைய சில பேருடைய நோக்கமாகவும் இருக்கு. ஸோ இது என்னதான் தீர்வு அப்படின்றது தான் அடுத்ததாக எழக்கூடிய ஒரு கேள்வி. ஒன்று காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி வைங்க, இல்லை தாவேகா கூட கூட்டணி வைங்க, எவ்வளவு நாள் தான் இதையே பேசிட்டு இருப்பீங்க அப்படின்ற கேள்வியும் வரலாம். ஆனால் அதுக்கு ஒரே தீர்வு சோனியா காந்தி அவர்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரியும் சில பேருடைய சஜஷனாக இருக்கு. சோனியா காந்தி அவர்கள் தான் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற அந்த லீகசியை வந்து ஆரம்பிச்சவங்களே. அவங்க வந்து இதை பற்றி பேசினா கரெக்டாக இருக்கும், அது அப்போ வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்றது தான் ஒரு சில பேருடைய சஜஷனாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நடந்தால் கரெக்டாக இருக்கும்? ஒன்று காங்கிரஸ் தாவேகா கூட்டணின்னு சொல்லி தேர்தல் வேலையை பாருங்கள், இல்லை காங்கிரஸ் திமுக அந்த லீகசியை காப்பாற்றி எது தேர்தல் கரெக்டாக இருக்கும்? முதல்ல காங்கிரஸ்க்கு எது சரியாக வரும்? காங்கிரஸ் தங்களுடைய அரசியலை நிலைநாட்டணும் அப்படின்னா தாவேகா சரியாக வருமா, திமுக சரியாக வருமா? நீங்களே சொல்லுங்கள்.